அசெம்பிளினா இன்றைக்கெல்லாம் என்ன மேடம் அசெம்பிளி? அப்படியே அம்மா இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் என்பது அது ஒரு பொற்காலம். அப்படியே அம்மா கான்வாய் அலர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்களாம் அங்கே அமைச்சர்களாக இருப்போம். அங்கே வந்து போயஸ் கார்டனில் கான்வாய் அலர்ட்டுன்ற செய்தி தான் எல்லாம் இப்போ பத்திரிகையாளர்லாம் இருக்கீங்கன்னா கான்வாய் அலர்ட்டுன்னு மெசேஜ் வரும். அப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த என்டையர் சட்டமன்றமே அப்படி நிமிர்ந்து நிற்கும். அப்படியே எல்லா மினிஸ்டர்ஸும் கடன்னு எல்லோரும் கீழே வருவாங்க. இப்போ முக்கூர் சுப்பிரமணியன் அமைச்சர் இருப்பாங்க. அந்த ரூமில் வந்து எல்லாம் உட்காருப்போம். எல்லாம் வரிசையாக வந்து நின்றுவோம் அம்மாவை விஷ் பண்ணுறதுக்கு. நாங்களும் நிற்போம், தொண்டர்கள் நிற்பாங்க, எல்லோரும் நிற்பாங்க, ஆஃபீஸர் இருப்பாங்க. அப்படியே கம்பீரமாக அப்படியே அந்த காரில் வந்து அம்மா கான்வாய் அலர்ட், அதுக்கடுத்து கான்வாய் லெஃப்ட் அப்படின்னு வரும். கான்வாய் லெஃப்ட்னா வண்டி கிளம்பிருச்சுன்னு அர்த்தம். அம்மா அப்புறம் அடுத்து கான்வாய் கிராசிங் பீச்சு, அடுத்து அம்மா கான்வாய் கிராசிங், அடுத்து எம்ஜிஆர் மெமோரியல்மாங்க. அவ்வளோதான். கட்டன்னு எம்ஜிஆர் மெமோரியல் கான்வாய் கிடச்சுன்னா மாடியில் இருக்கிற மினிஸ்டர்ஸ்லாம் குடுக்குடுன்னு உருண்டு வந்து கீழே வந்து நிற்பாங்க. அந்த ஒரு பரபரப்பே இப்போ இல்லைங்களா மேடம்? அப்படி வந்து எல்லோரும் வரிசையாக நிற்கிறப்ப அம்மா அப்படி கம்பீரமாக அப்படியே பார்த்துட்டு அப்படியே அம்மா அழகாக எல்லாரையும் பார்த்து வணக்கம் வச்சுட்டு வருவாங்க. நாங்கள்லாம் அங்கே பணிவாக நின்று அம்மாவுக்கு வணக்கம் வைப்போம் மேடம். அந்த மாதிரியான ஒரு சூழல். அப்புறம் அம்மா டக்குன்னு அதில் யாரையா ஒருத்தரை பார்த்து சிரிப்போம். ஐயோ இன்றைக்கி என்னை அம்மா பார்த்து சிரிச்சிட்டாங்க. அப்படி அந்த பாண்டிங் மேடம். அது முடிச்சுட்டு அப்புறம் அம்மா அசெம்பிளி வருவாங்க. மேபி அசெம்பிளி நடந்துகிட்டு இருக்கிறப்ப அம்மா வந்தாங்கன்னா நாங்கள்லாம் உள்ளே தான் இருப்போம். அப்போ ஒன்லி சிஎம் செக்ரட்டரி, போலீஸ், டிஜிபி, கமிஷனர் அவங்க தான் ரிசீவ் பண்ணுவாங்க. ஸோ உள்ளே அம்மா வந்ததுக்கப்புறம் அங்கே வந்து அம்மா வந்து உள்ளே வர்றப்பே அந்த கம்பீரம், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அது இன்றைக்கும் வந்து அந்த உணர்வுகளை வந்து நாங்கள் வந்து வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அதில் ஒரு விஷயம் என்னென்னா, அம்மா வந்து அசெம்பிளியில் வந்து நாங்கள் ஏதாவது பேசுகிறப்ப, பொதுவாக வந்து பேசுகிறப்ப, இப்போ நானே அசெம்பிளியில் பேசுகிறப்ப டக்குன்னு சில நேரம் அம்மா வந்து ஸ்மைல் பண்ணுவாங்க. அப்போ ஐயோ அம்மா நம்ம பேசுனதை கேட்டு ஸ்மைல் பண்ணிட்டாங்க, அப்ரிஷியேஷன். ஸோ நம்ம பாயிண்ட் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இல்லை அம்மா வந்து நல்லா சிரிச்சிட்டாங்க, இன்றைக்கி நல்லா நம்ம பேசணும், பேசிய ஒரு கருத்தில் அல்லது அம்மாட்ட நம்ம சொன்ன ஒரு வார்த்தையில், ஒரு எதிகிமோனை வார்த்தையில் அல்லது ஒரு கோட்டில், ஒரு கவிதையில் அல்லது ஒரு சின்ன குட்டி கதையில் அம்மா சிரிச்சிட்டாங்க. சிரிச்சதுக்கு மேலே அம்மா வந்து ஐயோ சிரித்தது மட்டும் இல்லை, அம்மா முன்னாடி வந்து கை தட்டிட்டாங்க, டேபிளை தட்டிட்டாங்க, நல்லா சிரிச்சிட்டாங்க, டேபிளை முன்னாடி வந்து 4-5 தடவை கை தட்டிட்டாங்க. இப்படியெல்லாம் நாங்கள் வந்து மினிஸ்டர்ஸ்குள்ளே பேசிக்குவோம். ஸோ அதெல்லாம் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயங்களாக